கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம் வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் நீங்கள் கேட்கிற வார்த்தைகளை நன்காக கவனிங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட கிரியை செய்யும். ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுவார் என்றால் அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் மாற்றங்கள் வரும். எனவே இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் கேட்குற வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ராமன் சொல்லுமா? அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நன்மையை தருவார், இரட்டிப்பான நன்மையை தருவார். யாருக்கெல்லாம் நன்மை வேணும்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் ஒரு நன்மை நடந்தால் நல்லாயிருக்கும். ஆமென். சோதரர் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நன்மை இல்லை, இரட்டிப்பான நன்மை நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். நம்முடைய வாழ்க்கையில் நன்மை காணாமல் சோர்ந்து போயிருக்கலாம். நான் மிகவும் வேதனையோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. நன்மை செய்கிற தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல் வார்த்தை சொல்லுது, நம்பிக்கை உடைய சிறைகளே. நம்பிக்கையுடைய சிறைகளேனா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்லப்பட்டதென்றால், ஒரு கூட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்தில் பல தலைமுறைகளாக அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அப்படி பல தலைமுறைகளாக அவர்கள் அடிமைத்தனத்திலே அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது, அடிமையாக ஒரு தேசத்தில் வாழ்ந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு நிம்மதி கிடையாது. காலையில் எழுந்தால் வேலை, திரும்ப நைட் இரவு தூங்குற வரைக்கும் என்ன தான் வேலை. வேலைன்னா நம்ம வேலைக்காரவங்களை வேலை வாங்குற மாதிரி இல்லை. அடிமையோட நிலை ரொம்ப மோசமானது. நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல உடை கிடையாது, ஆமென், சுகமான வாழ்க்கை கிடையாது, சமாதானம் எதுவுமே இல்லை. ஆனால் இப்படி எந்த சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒரு நிலையில் இருக்கிறவங்க தான் யார்? இந்த அடிமை நிலையில் இருக்கக்கூடிய, சிறை நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள். இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நம்பிக்கையுடைய அடிமையாக இருக்கிற சிறையில் இருக்கக்கூடிய ஜனங்களே, அரணுக்கு திரும்புங்கள். எதுக்கு திரும்ப சொல்கிறாரு சொல்லுங்க? அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை நான் என்ன செய்வேங்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலை வேளையில் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒரு சிறு நம்பிக்கை, என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு போகிறேன், ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டாரா? என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டாரா என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. வாழ்க்கையின் எவ்வளவு கசப்பான, எவ்வளவு வேதனையான பாதை வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, அவரிடத்துக்கு வந்திருக்கிறீங்க, அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த அரணுக்கு திரும்புங்கள். யார் நம்முடைய அரண் என்றால், வசனம் சொல்லுது, யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தரே நம்முடைய அரணான கோட்டை. அல்லேலூயா. கர்த்தரே நம்முடைய அரணான கோட்டை. ஆமென். நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். ஆமென். நீங்கள் இன்னைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல எந்த நம்பிக்கையுடையவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பின்னணியத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்புவீர்களானால் கர்த்தரால் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாத அதிசயம் என்று ஒன்று இல்லவே இல்லை.
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு ஆமாம், நம்ம இங்கே எல்லாரும் இப்போ நாங்கள் இருக்கிறோம், அங்கே பாஸ்டர் இருக்கிறாங்க, எல்லாம் ஒரு காலத்தில் வேறு நம்பிக்கையை பின்பற்றினவர்கள். ஆமென் சகோதரன். இந்த கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தவர்கள் நாங்கள். ஆனால் நாங்கள் எங்கள் குடும்பம் இந்த தேவனை தேடி அவரிடத்தில் திரும்பின போது அவர் எங்கள் வாழ்க்கையை மாற்றினார். எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றினார். எங்களை ஆசீர்வதித்தவர், எங்கள் வாழ்க்கையை மாற்றினவர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றுவதற்கு, அற்புதம் செய்வதற்கு அவரால் முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பாஸ்டருக்கு தெரியும் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பம் எப்படி இருந்ததுன்னு. ஆமென். இன்றைக்கி எப்படி இருக்கிறோங்கிறதையும் பாஸ்டர் பார்க்குறாங்க. எங்கள் எல்லாரையும் கர்த்தர் நல்ல நிலைமையில் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆமென். அவரிடத்தில் திரும்பி வந்தோம். ஆமென். நீங்கள் அவரிடத்தில் திரும்பி வந்தால் அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பாருங்கள், ஜனங்கள் எங்கெங்கேயோ எதையோ தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எதையோ தேடி எங்கேயோ போக வேண்டாம். கர்த்தரிடத்தில் திரும்பினா போதும். உங்கள் அரண் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய ஆலயம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சிடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே வசனம் சொல்லுது பாருங்கள், யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். ஆமென். வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சியோனிலே காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவுள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. சொல்ல, கர்த்தருடைய நாள். வாய் திறந்தில்ல சொல்லுங்க, கர்த்தருடைய நாள் வருகிறது. அது எப்படி இருக்குது? சமீபமாக இருக்கிறது. எனவே அதே அதிகாரத்தில் ஆமென் 12ஆம் 13ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அல்லேலூயா. நீங்கள் முழு இருதயத்தோடு, அரகுற மனசோட, ஆமென், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இல்லை, இயேசுவையே உங்கள் நம்பிக்கையாக, நீங்கள் வேறொரு நம்பிக்கை இல்லை, எனக்கு இயேசு தான் ஒரே நம்பிக்கை, இயேசுவை நான் பிடிச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இயேசுவை மட்டும் நம்பி வந்துட்டீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருப்போம், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். வசனம் சொல்ல, 2 எஜமானுக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அதுபோல் கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், கர்த்தரை பின்பற்றுங்கள். ஆமாம். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, நாம் உலகத்துக்கு பின்னாடி, பொருளுக்கு பின்னாடி, பணத்துக்கு பின்னாடி, ஆமென், விக்கிரகங்களுக்கு பின்னாடி போகாமல் கர்த்தரையே நாம் தேடி கர்த்தரிடத்தில் திரும்பினால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசினார். இப்போ அந்த ஜனங்கள் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் நம்பிக்கையே கிடையாது. ஒரு தலைமுறை 2 தலைமுறைனா பரவாயில்ல, பல தலைமுறையாக அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள். அப்பா அடிமை, ஆமென், மகனும் அடிமை, தாத்தாவும் அடிமை, அப்படி 2-3 தலைமுறை அடிமையாகவே இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நம்பிக்கை இருக்குங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எந்த நம்பிக்கை இருக்காது. அவங்க நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில் இனி நம்ம வாழ்க்கை என்ன செய்யாது? மாறாது. இனி ஒரு சூழ்நிலை மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாது. கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை இந்த தேசத்தில் இப்படியே அடிமையாக வாழ்ந்து, இப்படியே உங்களுக்கு வேலை செய்து எந்த நன்மையும் அனுபவிக்காமல், எந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் நம்ம போக போகிறோம் என்கிற நிலையில் தான் இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், ஆமென், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருந்தார்கள்? வேதத்தில் எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்குறோம். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனத்தை என்ன செய்கிறாரு? காட்டுறாரு.
அந்த தரிசனத்தில் பார்த்த ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகளாக என்ன செஞ்சிருக்குது, நிறைந்திருக்கிறது. அப்போ ஆண்டருக்கா கேட்குறாரு, என்னத்தை பார்க்குறேன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, எலும்புகளை பார்க்கிறேன். அப்போ ஆண்டர் சொல்கிறார், இந்த எலும்புகளை பார்த்து பேசு, இந்த எலும்புகளை பார்த்து பேசுன்னு சொன்னார். எலும்புகளை பார்த்து பேசு என்று சொன்ன பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த எலும்புகளை பார்த்து அவர் பேசுகிறார். பேச ஆரம்பித்த பொழுது உயிரடைங்கள் என்று சொன்னபோது ஆமென், காய்ந்து போயிருந்த அந்த எலும்புகள் எல்லாம் ஆமென் ஒன்று சேர்ந்து அதன் மேல் நரம்புகளும் தசைகளும் உருவாகி அது ஒரு பெரிய சேனையாக என்ன செஞ்சுச்சான், மாறினது என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்போ கேட்குற கடைசி, இப்போ நீ பார்த்தியே எலும்புகளாக பார்த்த, ஆமென், நிறைய எலும்புகளை பார்த்த, அந்த எலும்புகளெல்லாம் நீ பேசின போது ஒரு பெரிய சேனையாக மாறிச்சு, இது யாருன்னு தெரியுமா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறார். அவர் சொல்ற, ஆண்டவரே நீரே அறிவீர் அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், இவர்கள் வேறு யாரும் இல்லை, என்னுடைய ஜனங்களா இஸ்ரவேல் வீட்டார், இவர்கள் இஸ்ரவேல் வீட்டார். ஆமென். சொல்கிற, இங்கே நீங்கள் ரெண்டு தரப்பட்ட மக்கள் இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறீங்க. ஆமாம், இந்த சபைக்கு தொடர்ந்து வருகிறவங்க, நீங்கள் புதுசாக வந்தவங்க எல்லாம் இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆமாம், இந்த வார்த்தை சொல்லுது, இந்த ஜனங்கள் யார் என்றால் இஸ்ரவேல் வீட்டார். இவர்கள் யார் என்றால் அடிமைத்தன தேசத்தில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்களா, 11ஆம் வசனத்தில், ஆமென், இந்த ஜனங்கள் தான் இஸ்ரவேல் வம்சத்தார். இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்களாம், சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் நம்பிக்கை அற்று போச்சு, எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, இனி என் வாழ்க்கை மாறவே மாறாது, இனி ஒரு அற்புதம் நடக்க போவதே இல்லை. ஆமென், என் கணவன் திருந்த போகிறதே இல்லை, என் குடும்பத்தில் கஷ்டம் மாற போகிறதே இல்லை, என் குடும்பம் இப்படியே தான் இருக்க போகுது, கடைசி வரைக்கும் இப்படியே அழிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையற்றவர்களாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேசு, அவங்கள பார்த்து நீ என்ன செய், பேசு, அப்பொழுது நம்பிக்கை இல்லாதவர்களுக்குள் நம்பிக்கை உண்டாகும். ஆமென், சோதரம். உலர்ந்து போயிருக்கிற நம்பிக்கையற்றிருக்கிற அவர்களுக்குள்ள நம்பிக்கை உண்டாகி அவர்கள் ஒரு சேனையை போல மாறுவார்கள், அவங்க வாழ்க்கை மாறும், அவங்க சூழ்நிலை மாறும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, உங்கள் வார்த்தை வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் மாற்றத்தை உண்டாக்கும். ஆமென். எத்தனை நம்புறீங்க? ஆமென். இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லை, இதுவரைக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த இடத்துக்கு வந்ததன் நிமித்தம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் சொல்வீங்க, அன்னைக்கு வந்ததுனால எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார், என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார் என்று நீங்கள் சொல்லும்படியான மாற்றங்களை கர்த்தர் உங்களுக்குள் கொண்டு வருவார், உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாருடைய வார்த்தை. ஆமென். நம்பிக்கை இல்லாத உங்களுக்குள் நம்பிக்கை விதைக்க பண்ணும். ஆமென். நம்பிக்கை இல்லாத உங்களுக்குள் நம்பிக்கையை தோன்ற பண்ணி உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் இப்போ அந்த தீர்க்கதரிசிட்ட சொன்னது, நீ அவங்களோட பேசு. எதை பேச சொல்கிறார்? அவருடைய வார்த்தை என்ன செய்ய சொன்னார்? பேச சொன்னார். இப்போ தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை என்ன செய்யும்? உண்டு பண்ணும். வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். 55, ஏசாயா 55 எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, என் நினைவுகள், யாராவது வாசிக்க முடியுமா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும்
உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அவருடைய வார்த்தை இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை, ஆமென், இன்றைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரும்போது இங்கே ஆமென் போதிக்கப்படுகிற சத்தியங்களை நீங்கள் கேட்கும்போது அந்த வார்த்தை, அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கும். வசனம் சொல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா வார்த்தையை கேட்க 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 உங்கள் வாழ்க்கை மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்கே உங்களுக்கு அருமையான ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், கணம் பெற்ற தேவ மனிதன். நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து அவர் அருமையான பாஸ்டர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கவனமாக கேட்க கேட்க அந்த வார்த்தை இன்றைக்கு ஒரு நாள் நடக்கிறது இல்லை. இது இன்றைக்கு கேட்டுட்டீங்க, இன்றைக்கு ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். ஆனால் தொடர்ந்து நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே போதிக்கப்படுற வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது, அவர் சொல்கிற சத்தியங்களை வசனங்களை கேட்கும்போது இந்த வார்த்தை, இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒரு நாள் வந்தோம், இன்னைக்கு கேட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து ஆமென் அந்த வார்த்தைகளை கேட்க. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஆலயத்தில் வந்து இங்கே போதிக்கப்படுற சத்தியங்களை நீங்கள் கேட்குறீங்களோ, கேட்க 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 உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்ன செய்யும், அதான் இங்கே பார்க்குறோம். நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையை குறித்து. அல்லேலூயா. அவன் நாளைக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம், நாளைக்கு குடும்பத்தை எப்படி நடத்தலாம், நாளைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இப்படி நீங்கள் ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைக்கிறது இல்லை, நான் நினைக்கிறது. என் திட்டம் ரொம்ப பெருசு. ஆமாம், நீ யோசிக்கிறதெல்லாம் சாதாரணமானது என்ன செஞ்சிட்ருக்கிற, யோசிச்சுட்ருக்கிற. ஆனால் நான் யோசிக்கிறது பெருசாக யோசிச்சுட்ருக்கிறேன். உன்னை குறித்து எனக்கு இருக்கிற நினைவுகள் நீ நினைக்கிற நினைவுகளை விட பெரிய நினைவுகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை என் கடன் பிரச்சனையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் வரும்போது என்ன இடத்துல வந்திருப்பீங்க, நாளைக்கு கடன் கொடுக்கணுமே, யார்கிட்டையாவது வாங்கி என்ன செஞ்சிடலாம், இந்த கடனை சமாளிச்சிடலாம், இந்த பிரச்சனை என்ன செஞ்சிடலாம், சரி பண்ணிடலாம். ஆமாம், உடம்பு முடியாமல் இருக்க இந்த டாக்டர்கிட்ட போகலாமா, அந்த டாக்டர்கிட்ட போகலாமா, ஆமாம், அதை செஞ்சு பார்ப்போமா, இது செஞ்சு பார்ப்போம். இதெல்லாம் யாருடைய நினைவுகள்? உங்கள் நினைவு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைக்கிறது இல்லை, நீ நினைக்கிறதெல்லாம் சாதாரணமானது. நான் உன் வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறேன். அல்லேலூயா. நீ நினைக்கிறது இன்னைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்வோன்னு யோசிச்சுட்ருக்கிற, நாளைக்கு உன்னை பல ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்யணுங்கிறத ஆண்டு உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாரு. நம்புகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவரிடத்துல வந்திருக்கிறீங்க, நாளைக்கு என்ன செய்வோன்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கிறீங்க. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணுங்கிறத அவர் யோசித்து வைத்திருக்கிறார். ஆமென். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் நன்மையானவைகளை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், நீங்கள் நினைச்சிருக்கிற நினைவுகள் சாதாரணமானது, ஆனால் அவர் உங்கள் மேல் கொண்டிருக்கிற நினைவுகள் பெரியவைகள். வேதத்தில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, ஆமென், அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. ஆனால் கர்த்தரோ ஆவியானவரோ அதை நம்ம என்ன செய்கிறாரு? ஆமென். ஆமாம், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நீரே தெய்வம், உம்மை நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன், அவர் அன்பு கூறுகிற உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது நீங்கள் கற்பனை செய்ய முடியாத ஒன்று, நீங்கள் யோசிக்க முடியாத ஒன்று. ஆமென். உங்கள் எண்ணத்தில் கூட அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட திட்டங்களெல்லாம் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்களாம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்தா நான் புரியாமல் என்னமோ பேசுகிற மாதிரி இருக்குது. ஆமென்.
ஆமாம், நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை குறித்தும் உங்கள் எதிர்காலத்தை குறித்தும் உங்களுடைய பார்வை ஒரு விதத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆமென் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பார்க்கிற விதமாக அவர் உங்கள் எதிர்காலத்தை பார்க்கவில்லை. அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் மனுஷரால யோசிக்கவும் கிரகிக்கவும் முடியாத பெரிய காரியம். நல்ல சொல்லுங்களேன், அல்லேலூயா. உங்களால் யோசிக்க முடியாத காரியங்கள், உங்களால் புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள், அதே வசனம் சொல்ல தொடர்ந்து. இப்போ நான் ரொம்ப வசனத்தை வாசிக்கல, ஏன்னா ரொம்ப வசனத்தை வாசித்தால் எல்லாத்துக்கும் புரியாது. அதனால் நான் வசனத்தை சொல்ல நம்ம காரியங்களை சொல்லிட்டு போகிறேன். மாம்சமான மனுஷனால் என்ன செய்ய முடியாதான், அவர் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி தான் வசனம் சொல்லுது. மாம்சத்தில் இருக்கிற மனுஷனால் தேவனுடைய திட்டம், அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் என்னென்னு சொல்லும்போது மாம்சம் சொல்லும், ஐயோ அதெல்லாம் என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அது எப்படி சாத்தியம், அது எப்படி முடியும், அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும். ஆனால் கர்த்தர் செய்கிறத ஆமென் ஆவிக்குரிய மனுஷன் மட்டும்தான் விளங்கி கொள்ள முடியும். ஆவிக்குரியவன் மட்டும்தான் அதை என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். வேதத்தில் 2 கேரக்டர் பார்க்குறோம். ஆமென். ஆபிரகாம், அவருடைய மனைவி சாராள். ஆமென். ஆபிரகாம் மனைவியாகிய சாராள். இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 100 வயசு ஆக போகுது. எத்தனை வயசு ஆக போகுது சொல்லுங்கள்? 100 வயசு. 100 வயசு ஆக போகிற நேரத்தில் ஆண்டவர் மம்ரேயின் சமபூமியில் அவன் கர்வாலி மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்த போது அவனை வந்து பார்த்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு. ஆபிரகாம் வீட்டில் விருந்து புசித்து விட்டு, ஆபிரகாமே இன்னும் ஒரு உற்பவ கால திட்டத்தில் இன்னும் 10 மாதத்தில் உன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், சொன்னார். ஆபிரகாம் அதை என்ன செஞ்சிட்டாரு, விசுவாசித்தார். ஆபிரகாம் நம்பினார். ஆண்டவர் சொல்கிறாரு நடக்கும் அப்படின்னு நம்பினார். ஆனால் வீட்டில் திரை மறைவிலிருந்து சாரால் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களா, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டு இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, நகைத்தாள். சாரால் என்ன செஞ்சா, நகைத்தாள். ஆமென். என்னுடைய ஆண்டவன் கிழவனாக இருக்க, நான் கிழவியாக இருக்க, கிழவனுக்கும் கிழவிக்கும் 100 வயசில் எப்படி பிள்ளை பிறக்கும், இது நடக்குமான்னு சொல்லி என்ன செஞ்சா, சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள். 100 வயசில் ஒரு கிழவனுக்கும் கிழவிக்கும் பிள்ளை பிறக்குமா? பிறக்காது. யாராவது நம்புவீங்களா? 100 வயசு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பிள்ளை, 100 வயசு அது வரைக்கும் பிள்ளை இல்லை. அவன் பிள்ளை இல்லாமல் 100 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு பிள்ளை பிறக்கும்னு. யாரும் நம்ப முடியாது. ஆனால் பாருங்கள், நம்பவே முடியாத ஒன்று நடந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொன்ன மாதிரியே 100 வயசு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும், நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி வசனம் அப்படி தான் சொல்லுது, கிழவனாக இருக்க கிழவியாக இருக்க, அப்படி தான் வசனமே சொல்லுது. ஆமென். அந்த கிழவனுக்கும் கிழவிக்கு என்ன பிறந்துச்சு, பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை தான் இன்றைக்கி இஸ்ரவேல் என்னும் ஒரு பெரிய தேசமாக மாறிருக்கு. எத்தனை பேர் இஸ்ரவேல்ன்ற பேரை கேட்டிருக்கீங்க? இஸ்ரவேலுங்கிற பேர் கேட்டு யூடியூப்ஸில் பார்ப்பீங்க. இஸ்ரவேலில் யுத்தம், இஸ்ரவேலில் குண்டு போட்டாங்க, அப்படிலாம் கேட்குறீங்கல்ல. அந்த ஒரு தேசமே எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த 100 வயசு தாத்தாவுக்கு பிறந்த பிள்ளையிலேருந்து தான் ஒரு நாடே உருவாயிருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் ஆண்டுடைய திட்டத்தை நம்ம புரிந்து கொள்ளனா எப்படி புரிந்து கொள்ளதான், பெரிய பிக்சர், பிக் பிக்சரில் பார்க்கணும், பெரிய படத்தில் பார்க்கணும். ஆமென். இந்த டிவியில் சின்னதாக இருக்குது, இதில் பார்க்குறதுக்கும் பெருசாக பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது தானே. ஆமென். நம்ம எல்லாம் எதை பார்க்குறோம், அப்படி சிறுசாக பார்த்துட்ருக்குறோம். ஆனால் பெருசாக பாருங்கள், ஆண்டுடைய திட்டங்கிறது ரொம்ப பெருசு. யோசிச்சு பாருங்கள், 100 வயசு தாத்தாவுக்கு என்ன நம்பிக்கை இருந்திருக்கும், எனக்கு பிறக்கிற பிள்ளை மூலமாக ஒரு நாடு உருவாகும்னு. ஆனால் ஆண்டவர் அழைக்கும் போது அப்படி தான், நான் உன்னை ஒரு தேசமாக்குவேன்னு சொல்லி தான் அவனை அழைத்தார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற, அந்த வசனம் நிறைவேற அவன் காத்து கொண்டிருந்தான். அவன் காத்து கொண்டிருந்த வசனம் என்ன செஞ்சிச்சு, நடந்தது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாத்தியமில்லாதவைகள் உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாகும், நடக்காதவைகள் நடக்கும். மனுஷன் சொல்கிறத கேட்காதீங்க, மனுஷன் பேசுகிறத பேசாதீங்க. அங்கே நான் சொன்ன 1 கொரிந்தியர் சொன்னேன் இல்லையா? ஆமாம், மனுஷர் பேசுகிறதை பேசாமல், சொல்லுங்க, யார் பேசுகிறத என்ன செய்யக்கூடாது, மனுஷன் பேசுகிறத பேசாமல் ஆவியானவர் பேசுகிறதையே பேசி, எதை பேசணும், ஆவியானவர் பேசுகிறத பேசணும். மனுஷன் பேசுகிறத என்ன செய்யக்கூடாது,
பேசக்கூடாது. இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்யணும், நம்ம டாக்டர் சொன்னார் இந்த வியாதி என்ன செய்ய முடியாது, குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கடைசி வரைக்கும் இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, மாத்திரை போடணும்னு சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த கடன் பிரச்சனை என்ன செய்யாது, மாறாது. கடைசி வரைக்கும் வட்டியை கட்டி கடனை கட்டி இப்படியே இருக்க போகிறோம். ஆமென். மனிதர்கள் சொல்லுவாங்க, நீ எல்லாம் எங்கிட்ட உருப்பிட போகிற, நீ எங்கே நல்லாவா இருக்க போகிற, நீ நல்லா வரமாட்ட, இப்படியெல்லாம் என்ன செய்வோம் மனுஷன் சொல்லுவாங்க. பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, இந்த பிள்ளை விளங்காது, இது உருப்படாது, இது சரியாக வராது, இது மக்கு, இது தேராது. அவன் உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து சொல்லுவாங்க, இந்த ஆள் திருந்தவே போகிறதில்ல, கடைசி வரைக்கும் இந்த ஆள் என்ன செய்ய போகிறான், இப்படித்தான் இருக்க போகிறான், நீ இப்படியே இந்த ஆளை கட்டிக்கிட்டு ஆளத்தான் போகிற. இதெல்லாம் யார் சொல்கிற வார்த்தை, மனுஷன் சொல்கிறது. இதை என்ன செய்யாதீங்க, உங்கள் காதில் போடாதீங்க, இதை பேசாதீங்க, எதை பேசக்கூடாது, மனுஷன் பேசுகிறத பேசாதக்கூடாது. மனுஷன் பேசுகிறத பேசாமல் ஆண்டவர் பேசுகிறத கேளுங்க, அவர் பேசுகிறத சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எப்படிப்பட்ட பின்னணியத்திலேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனை என்ன எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிறார், உங்கள் வேதனையை அறிஞ்சிருக்கிறார். நீங்கள் இந்த இடத்துல கண்ணீர் விட்டால் உங்கள் கண்ணீரை அவர் பார்க்குறாரு. உங்கள் இருதயத்தில் நீங்கள் அழுதிங்கன்னா கண்ணீர் வெளியே வரல, இருதயத்துக்குள்ளே அழுதிங்கனாலும் அந்த அழுகையும் அவர் என்ன செய்கிறாரு, கவனிக்கிறாரு. மனுஷன் உங்கள் முகத்தை பார்க்குறான், தேவனோ உங்கள் இருதயத்தை என்ன செய்கிறாரு. அவ்வளோ அவனுக்கு என்ன நல்லா தானே இருக்கான், அவனுக்கு என்ன நல்லா தானே இருக்கா. ஆனால் நம்ம கஷ்டம் யாருக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். ஆமென். நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நம்ம வேதனையை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நீங்கள் போய் சொன்னாலும் உங்கள் கஷ்டத்தை யாரும் என்ன செய்ய போகிறதில்ல, கேட்க மாட்டாங்க. நம்ம நினைப்போம், போய் சொன்னால் அக்கா என் கஷ்டத்தை சொன்னால் அந்த அக்கா ஆறுதலாக சொல்லணும். அவள் சொல்லுவா, போடி உனக்கு வேறு வேலை இல்லை, நீ சொல்கிறத நான் கேட்கணுமா, நீ நல்லா தான் இருக்க, என் கஷ்டம் உன் கஷ்டத்தோட பெரிய கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என் நிலைமை தெரியுமா, உன் நிலைமையை விட என் நிலைமை மோசம். நான் சொல்கிறேன், மனுஷன் உங்களை புரிஞ்சுக்காமல் போகலாம், நீங்கள் கட்டின கணவர் உங்கள் வேதனையை புரிஞ்சுக்காமல் போகலாம், உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்கள் வேதனையை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தின் வேதனை அறிந்திருக்கிற, உங்கள் கண்ணீரை காண்கிற, உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் கவனிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நீ அழுகிற அழுகையை நான் பார்த்தேன். ஆமென். உன்னுடைய இருதயத்தின் வேதனையெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நான் அற்புதம் செய்வேன். எது மாறாதுன்னு நினைக்கிறீங்களோ அது மாறும், எது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இன்றைக்கு நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறத்தான் போகிறது. ஆமென். சோதரர், இந்த திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள், இந்த ஊழியக்காரருடைய குடும்பம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இங்கே வந்திருக்கிற நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆமென். அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது நீங்கள் கற்பனை செய்ய முடியாத பெரிய காரியம். அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுற, அவர் தம்முடைய வார்த்தையை என்ன செய்கிறாரு, அனுப்பி, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, அந்த வார்த்தை அவர் அனுப்பின வார்த்தை என்ன செய்யாதான், வெறுமையா அவரிடத்துல திரும்பாது. என்ன காரணத்துக்காக, என்ன நோக்கத்தோடு அந்த வார்த்தை அனுப்பினாரோ அந்த வார்த்தை அதை செய்து முடிக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க, ரெட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாமல் அவரிடத்தில் என்ன செய்யாது, திரும்பாது. அது உங்களோட கூட இருந்து 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 ரெட்டிப்பான நன்மை நீங்கள் பெறுகிற வர அது உங்களுக்குள்ள வேலை செய்யும், உங்கள் இருதயத்தில் வேலை செய்யும், உங்கள் குடும்பத்தில் வேலை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கும். கிரியை செய்து ரெட்டிப்பான நன்மை நீங்கள் பெற்ற பிறகு தான் அந்த வார்த்தை அவர்கிட்ட திரும்பி போகும். அல்லேலூயா. 2024 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஒரு வார்த்தை வந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது 14ஆம் வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண அவருடைய மகிமை பிதாவானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென், அல்லேலூயா. இப்போ அந்த வார்த்தை, தேவன் அனுப்பின வார்த்தை மாம்சமாகி, அதான் இயேசுவா இந்த உலகத்தில் அவதரித்தார். 2024 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு நாம் இப்படி உட்கார்ந்துருக்குறோம், நம்ம எல்லாம் இன்றைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம், இந்த சத்தியத்தை கேட்டுட்ருக்குறோன்னா அதுக்கு காரணம் 2024 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்த வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாக இந்த உலகத்தில் அவதரித்தது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம கேட்டோம்ல, அந்த வார்த்தை, அவர் அனுப்பின வார்த்தை, அவர் அனுப்பின வேலையை செய்யாமல் என்ன செய்யாது, திரும்பாது. அப்போ இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், வந்து அவர் செய்து முடிக்க வேண்டியதை செய்து முடித்தார். சொல்லுங்க, என்ன செஞ்சு முடித்தார்? செய்து முடிக்க வேண்டியதை செய்து முடித்தார். யார் செய்து முடித்ததை? யாருக்காக செய்ய வேண்டியதை? உங்களுக்காக, எனக்காக, இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்காக செய்ய வேண்டியதை அவர் அனுப்பின வார்த்தை அன்று இந்த உலகத்தில் வந்து செய்து முடித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மரணத்தை இயேசு என்ன செஞ்சார்? ஜெயித்தார். மரணத்தை, ஆமாம், வியாதியின் கொடூரத்தை இயேசு ஜெயித்தார். ஆமென், சோதரம். மனுஷனுடைய எல்லா தந்திரங்களை இயேசு ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேதனையும் கண்ணீரையும் பெருக பண்ணுற பிசாசின் கிரியைகளெல்லாம் அழித்து, ஆமென், பிசாசை அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, இயேசு இந்த உலகத்தில் வந்து என்ன செஞ்சார்? சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும், கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? நீங்களாக்கி விடுதலை ஆக்கினார். இல்லையா? சொல்லுங்களேன். உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்த தேவனுடைய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு, அவர் நீங்கள் செய்ய வேண்டியதை என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். இங்கே மக்கள் போவாங்க, ஆமாம், சோசியம் பார்க்குறவங்கள்ட்ட போய் கேட்பாங்க, ஐயா, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா? ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள். அவங்க ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் வாழ்க்கை என்ன செய்யாது? மாறாது. சூழ்நிலை மாறாது. ஏன்னா உங்களுக்காக ஏற்கனவே அவர் பரிகாரம் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்கள் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியது கிடையாது. நீங்கள் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியது இல்லை. நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த வார்த்தையை கேட்குறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கு, சூழ்நிலை மாறுறதுக்கு, தோஷம் போகிறதுக்கு பரிகாரமெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செஞ்சால் போதும்? இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று நீங்கள் நம்பினா போதும். ஆமென். எனக்காக ஒரு பரிகார பலியாக மாறிட்டார். என் பாவம், என் தோஷம், என் வேதனை, என் கண்ணீர் எல்லாவற்றுக்குமான, ஆமென், சோதர ஆக்கினை தண்டனை அவர் மேலே விழுந்துருச்சு. இனி நான் என்னை காயப்படுத்திக்கவோ என்னை கஷ்டப்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பட வேண்டிய கஷ்டத்தெல்லாம் என் சாமி எனக்காக பட்டுட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். மைல் கணக்காக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்குறீங்களா நான் சொல்கிறத? ஆமென். பலவிதமான தீய மிதிக்கணுங்கிற அவசியம், உங்கள் உடம்பை புண்ணாக்கிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம், நம்ம உடம்பை புண்ணாக்கிக்கிட்டா, தீயில் நடந்தா, பல மைல் தூரம் பிரயாணமாக போனால் என் வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஒரு அற்புதம் நடந்துடும். இங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம். நான் சொல்கிறேன், எங்கேயும் ஓடாதீங்க, இங்கே ஓடி வாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஓடி வந்துடுங்க. மனசு கஷ்டமாக இருந்தால் எங்கே ஓடி வந்துடுங்க? இங்கே ஓடி வந்துடுங்க. பிரச்சனையாக ஓடி வாங்க, அவர் சமூகத்துக்கு வந்துடுங்க. எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள்? இங்கே இருக்கிறாரு. வசனம் 1 4 16 11 சொல்லுது, கர்த்தர்
கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமோ தேடுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். இந்த வார்த்தையை கேட்குறீங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் சொல்கிறேன், மற்றவங்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறணும்னா ஆண்டுடைய சமூகத்தை நித்தம் தேடுங்கள். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்களே சரியாக ஜெபிக்கிறது கிடையாது. ஜெப வாழ்க்கையில் இல்லை, பரிசுத்தத்தில் இல்லை, தேவனுக்கு பிரியமாக இல்லை, தேவனை தேடுகிற காரியத்தில் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறோம். ஆதி அன்பில் குறைஞ்சி போயிருக்கிறோம். ஆமென். ஆண்டவரிடத்தில் நாம் திரும்பும்போது, அவருடைய சமூகத்தை தேடும்போது, அது யாராக இருந்தாலும் சரி, நித்தம் தினமும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இங்கே வந்து ஆலயத்தில் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. மனசில் கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஊற்றிட்டு போங்க. அவரை தேடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தே தீரும். வழியில் சொல்லுவோமா? ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் விட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன செய்யாதீங்க? சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல் நீங்கள் என்ன செய்யாதீங்க? சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். இன்றைக்கு சபைகள் சந்திக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, ஆமென், வாரத்தில் 4 வாரத்தில் 2 வாரம் இருப்பாங்க, 2 வாரம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது, ஆப்சண்ட் ஆயிடுவாங்க. வேலை நிமித்தம் அப்படி இப்படி ஏதாவது ஒரு காரணங்களும் சொல்லி எங்கேயாவது போயிடுவாங்க. ஆமென். எந்த காரணத்துக்காகவும் ஆண்டவருடைய அவருடைய சமூகத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுறவே கூடாது. அவருடைய சமூகத்தை நித்தம் 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 நாம் தேடணும். அவருடைய சமூகத்தை நித்தம் தேடும்போது, ஏன் நித்தம் தேடணும்? நீ கேட்கலாம், நான் தினமும் இங்கே வந்தால் எனக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்? வசனம் சொல்லுது. ஆமென். அதே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் வாசிங்கள். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. சொல்லுங்க, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே இருக்கிறவர் யார் தெரியுமா? வானங்களை உண்டாக்கினவர். ஆமாம். இந்த உலகம் முழுவதும், இந்த உலகம் மட்டுமில்லை, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிற அண்ட சராசரங்களையும் எல்லா நட்சத்திரங்களையும் கோள்களையும் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. ஆமென். அவர் இங்கே இருக்கிறாருங்க, அவர் நம் நடுவில் இருக்கிறாருங்க. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. இந்த ஆலயத்தில் நான் சொல்கிறேன், ஆமென், நீங்கள் பார்க்கலாம் இந்த இடம். ஆனால் இந்த இடம் உங்கள் பார்வைக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல மகிமை இருக்கிறது, கனம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அவருடைய ஸ்தலத்தில் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைய விரும்பினால் கர்த்தருடைய சன்னிதானம், அவருடைய ஆலயம், இதுதான் நீங்கள் தேட வேண்டிய இடம். இந்த இடத்தை நீங்கள் தேடி வந்தீங்கன்னா, ஆமென், இன்னைக்கு கனவீனம் பண்ணப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை கனம் பெற்றுள்ளா கர்த்தர் மாற்றுவார். அதோட புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த ஒன்றுக்கு ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியும். ஆனால் நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நான் சுருக்கி கொள்கிறேன் வார்த்தைகளை. இந்த மகிமை இல்லாத எத்தனையோ பேர் கர்த்தரை தேடினதுனால மகிமை அடைந்தார்கள். உதாரணத்துக்கு மோசே, அவனுடைய முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்த அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே, அவருடைய பிரகாரத்துக்குள்ளே ஒவ்வொரு முறையும் மோசே போய் வருவார். ஆனால் தொடர்ந்து ஆண்டவரை அவர் தரிசிக்க 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 ஒரு நாள் மோசேயுடைய முகம் என்ன செஞ்சிருச்சு? பிரகாசமாய் மாறிவிட்டது. ஜனங்கள் சொன்னாங்க, ஐயா உங்கள் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, எங்களால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, முக்காடு போட்டுக்கோங்க. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தின் மகிமை இந்த மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாக மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து மறுரூபமாயிட்டார். ஒரு நிலை வந்தபோது மகிமையில் நிறைந்தவராய் மோசே என்ன செஞ்சிட்டாரு? மாறிட்டார். அல்லேலூயா.
கனவீனம் பண்ணப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் கனம் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். ஆமென். அன்னாள் என்று ஒருத்தி இருந்தா, அவ கனவீனம் பண்ணப்பட்டால், உதாசீனம் பண்ணப்பட்டால். யாப்பேஸ் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் சகோதரருக்குள்ள எப்படி இருந்தானா, அவன் கனம் பெற்றவனாக இருந்தான். ஆனால் ஆரம்பத்தில் அவன் கனம் பெற்றவன் அல்ல, கர்த்தரை அவருடைய சமூகத்தின் தேடினதுனால அவன் கனம் பெற்றவனானான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அது எங்கே இருக்குது? ஆண்டுடைய சமூகத்தில் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? மகிமையின் மேல் மகிமை அடையணுமா? ஆமென். மனுஷன் உங்களை யாரும் மதிக்கலையா? யாருமே மதிக்க உங்களை கனம் பெற்றவர்களாய் மாற்ற இயேசு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணும்போது மாறாதவைகள் மாறி. அவருடைய சமூகத்தில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. வியாதியோடு வந்திருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வியாதியை மாற்றுகிற வல்லமை. ஆமென். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? சமாதானம் இல்லாத சூழ்நிலையை மாற்றி சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வல்லமை எங்கே இருக்குது? ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற வல்லமை தேவனுடைய சமூகத்தில் இருக்குது. எனவே ஆண்டவருடைய சமூகத்தை நித்தம் தேடி வருகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்து 22 சொல்ல, ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருக்கு வல்லமை என்ன செய்யுங்க? செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். மகிமையும் கனத்தையும் வேறு யாருக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. யாருக்கு தான் கொடுக்கணும்? கர்த்தருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அவருடைய நாமத்துக்குரிய மகிமை என்ன செய்யுங்க? அவருக்கு செலுத்துங்கள். சொல்லுங்கள், அவர் நாமத்துக்கு உரிய மகிமை அவருக்கு கொடுக்கணும். இன்றைக்கி இந்த இடத்துல நிறைய பேர் ஆமென் நம்ம தோற்று போகிறோம். கர்த்தருக்கு உரிய மகிமை, கர்த்தருக்கு உரிய மகிமை. ஆமென். இன்றைக்கி ஆமென் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது. ஆராதனை தொடங்கும் போதே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அப்படி நிறைஞ்சிருது. உங்கள் சபை மட்டும் சொல்ல, எல்லா சபையிலையும் சொல்கிறேன், இந்த பிரச்சனை தான். தாமதமாக வர்றாங்க. காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடலாம்? வந்துடலாம். அப்படி தானே வர்றாங்க மக்கள். என்ன செய்கிறாங்க? கர்த்தருக்கு உரிய மகிமை என்ன செய்கிறதில்ல? கொடுக்கறதில்ல. அல்லேலூயா. ஸ்கூலுக்கு அப்படி போவீங்களா? காலேஜுக்கு அப்படி போவீங்களா? வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் என்ன பண்ணுவாங்க? வெளியே நிப்பாட்டி வச்சுருவாங்க. அவன் காலேஜுக்கு லேட்டாக போனால் ஆப்சன்ட் போட்டுருவாங்க. அப்படி தானே? அல்லேலூயா. வேலைக்கு போகிறீங்க, லேட்டாக போனால் அரை நாள் சம்பளம் பிடிச்சிருவாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ சர்ச்சுக்கு மட்டும் லேட்டாக வரலாமா? அவருக்கு உரிய மகிமை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவருக்கு உரிய மகிமை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவருக்கு உரிய மகிமையை கொடுக்கலன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. அப்போது காலேஜ் பெருசு, ஸ்கூல் பெருசு, நீங்கள் வேலை பார்க்குற வேலை ஸ்தலம் பெருசுனா அவர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயம் எவ்வளோ பெருசு, அதில் இருக்கிற தேவன் எவ்வளோ பெரியவர், அவர் வானங்களை உண்டாக்கினவர். அப்போ அவர் என்ன செய்யணும்? நீங்கள் கனம் பண்ணணும். அவருக்கு உரிய மகிமையை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அதே மாதிரி பார்க்குறோம், ஒரு கூட்ட மக்கள் கை தட்டுறது கிடையாது, பாடுறது கிடையாது. ஆமென். கண்ணை மூடி பக்தி என்ன செய்கிறது கிடையாது. ஆனால் சர்ச்சுக்கு வருவாங்க, இப்படி கையை கட்டி நிற்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. இப்படி இருந்தால் ஆண்டவர் நன்மை செய்ய முடியுமா? சொல்லுங்க. உங்களை தான் பார்த்து கேட்குறேன். அவன் நீங்கள் நல்லா நீ மியூசிக்லாம் போட்டீங்க தம்பிமார், நீங்களாம் ஆக்டிவாக இருக்கிறீங்க. ஆனால் ஒரு சிலர் கவனிக்கிறோம், எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருக்கு உரிய மகிமை என்ன செய்யறதில்ல? செலுத்துறது கிடையாது. கர்த்தருக்கு உரிய மகிமையை செலுத்தாமல் அசட்டை என்ன செய்கிறாங்க? ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு உரிய மகிமை என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் என்ன செய்யணும்? தேடணும். அடுத்து சொல்லுது, அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? செலுத்தி
காணிக்கைகளை கொண்டு வந்து என்ன கொண்டு வரணும் ஆண்டவர் சமூகத்துக்கு? காணிக்கை. அவர் சமூகத்துக்கு வரும்போது சும்மா வெறும் கையை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆமேன். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் சும்மா வந்திருக்கலாம். ஆமேன். குற்ற உணர்ச்சியோடு போகாதீங்க, தெரியாமல் வந்துருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் வரும்போது நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கிறதுல சிறந்ததை கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை விட அதிகமாக திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், கொடுக்குற காரியத்தில் நம்ம ஆண்டருக்கு எப்படி கொடுக்கணும்னா சிறந்ததை கொடுக்கணும். சொல்லுங்கள், எதை கொடுக்கணும்? சிறந்ததை கொடுக்கணும். ஆண்டருக்கு கொடுக்கறது எப்பவும் அற்பமானதை, குறைஞ்சதை, இருக்கிறதுலையே அப்படி என்ன செய்யக்கூடாது கொடுக்க. எங்கள் சபையில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, தசம பாகம் போட்டுருவாங்க. போட்டாச்சுன்னா காணிக்க வாரத்துக்கு 10 ரூபா தான். எவ்வளோதான்? ஒரு வாரத்துக்கு 10 ரூபா, 4 வாரத்துக்கு 40 ரூபா. அதுக்கு மேலே 1 ரூபா என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்கும்போது சிறந்ததை என்ன செய்யணும்? யாருக்கு இருக்கிறதுலே குறைஞ்சதை கொடுப்போம்? சொல்லுங்கள், யாருக்கு இருக்கிறதுலே குறைஞ்சதை கொடுப்போம்? இது கரெக்டாக சொல்கிறாங்க. யார் கொடுப்போம்? டிராஃபிக்கில் நிற்போம். டிராஃபிக்கில் நின்னோடனே அவங்க வந்து கதவை தட்டுவாங்க. காரு இல்லை வண்டியில் நிற்போன்னா ஐயாம்பாங்க. பையன் பார்ப்போம், பர்ஸை பார்ப்போம். இருக்கிறதுலே 2 ரூபா 5 ரூபா அப்படி எது கம்மியோ அதை பார்த்து என்ன செய்வோம், கொடுப்போம். அவன் என்ன செய்வான், 5 ரூபா கொடுத்தா, ஓ நீ ஏன் அந்த 5 ரூபாயை வச்சுக்கோ, தூக்கி போட்டுவானா இல்லை இன்றைக்கி? அவன் அப்போ ஆண்டர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? இருக்கிறதுலே எது கம்மின்னு பார்க்கணும். வீட்டில் கிளம்பும் போது பார்க்கணும், எந்த நோட்டு அதிகமாக. 500 ரூபானா 500 ரூபா, 100 ரூபா இருந்தால் 100, 200 இருந்தால் 200. எது பெஸ்ட்டோ என்ன செய்யுங்க, பெஸ்ட்டை கர்த்தர் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. காயின் இருந்தால், ஆபேல் இருந்தான். காயினுடைய காணிக்கை கர்த்தர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. ஆபேலுடைய காணிக்கை ஏன்? அவன் ஏதோ கொடுக்கணுங்கிறதுக்காக இருக்கிறத கையில் வந்ததை சிலவற்றை அவன் அதுக்காக மெனக்கடலை. ஆண்டருக்கு பெஸ்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக அவன் என்ன செய்யலை, முயற்சி பண்ணலை. நம்ம வீட்டை பார்ப்போம், என்ன இருக்கிறது நல்லதுன்னு தேடி பிடிச்சி கொண்டு வந்து என்ன செய்யலை, ஆண்டருக்கு கொடுக்கல. மாறாக என்ன செஞ்சான், கையில் வந்தது இதில் 4 அதில் 4 அதில் 4, அது சூத்தையான்னு பார்க்கல, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்கல, அதை கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டு ஆண்டருக்கு. ஆனால் ஆபேல் இதில் ரொம்ப கவனமாக இருந்தான். கர்த்தர் கொடுக்க போகிறேன், எதை கொடுக்கணும், சிறந்ததை தான் கொடுக்கணும். ஆமென். அவன் மந்தையில் இருக்கிறது இல்லையே, கொளுத்தது எதுன்னு பார்த்து அதை கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் கர்த்தருக்கு எதை கொடுத்தாலும் சிறந்ததை கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து சொல்லுது, அவருடைய சந்நிதியில் பிரவேசிங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யணும், தொழுதணும். இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் என்னது, பரிசுத்தம். இப்போ நீங்கள் எவ்வளோ காரியங்கள், வார்த்தைகள் கேட்டீங்க, நம்பிக்கை, விசுவாசம், ஆண்டவரை தேடணும், இதெல்லாம் பார்த்தோம், எல்லாமே இருக்குது. ஆனால் மனசில் என்ன இல்லை, பரிசுத்தம் இல்லைன்னா எதுவுமே பிரயோஜனப்படாது. ஆமென். எல்லாத்துக்கும் முதல்ல நமக்கு தேவை என்ன, பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நம்ம ஆண்டருக்கு பிரியமில்லாதவைகள் நமக்குள் இருந்தால் அதை முதல்ல நம்ம என்ன செஞ்சிடணும், சரி பண்ணிடணும். ஆமென். நான் ஆலயத்துக்கு முன்னாடி வந்துடுவேன், பாஸ்டருக்கு உதவி செய்வேன், ஊழியத்தில் முன்னாடி இருப்பேன், எல்லாத்துலேயும் முன்னாடி இருப்பேன், எல்லாத்துலேயும் சூப்பராக கொடுக்குறதுல சூப்பர். ஆமென். ஆராதனையில் சூப்பர், கை தட்டுறது, பாடுறது எல்லாம் பெஸ்ட். ஆனால் இருதயத்தில் பரிசுத்தம் இல்லைன்னா எல்லாம் இருந்தும் வேஸ்ட்டு தான். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்? ஆண்டவர் முதல்ல எதை விரும்புகிறாரு, பரிசுத்தத்தை விரும்புகிறாரு. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தை இப்படி பயத்தோடு நடுக்கத்தோடு, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்தில் மகிமையும் கனமும், அவருடைய சன்னிதானத்தில் வல்லமையும் மகிழ்ச்சி இருக்குது. அவருடைய சமூகத்தை, அவருடைய சன்னிதானத்தை தேடி வருகிறவங்க வாழ்க்கையில் மகிமையின் மேல் மகிமை பெற்று, கனத்தின் மேல் கனமடைந்து, ஆமென், வல்லமையின் மேல் வல்லமை பெற்று, சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் பெருகும்.
அல்லேலூயா. நீங்கள் நினைக்க முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். ஆமென். சொல்ல கடைசி வார்த்தை கன்சிஸ்டன்சி. ஆமென். தொடர்ந்து விடாமல் கர்த்தரை நீங்கள் என்ன செய்யணும்? தேடணும். விடாமல் அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடி, அவருடைய ஆலயத்தை தேடி நீங்கள் என்ன செய்யணும்? வரணும். ஆமென். ஒரு வாரம் வந்துட்டு அடுத்த வாரம் வரலை, அந்த கதை இங்கே இருக்கக்கூடாது. ஆமென். தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்? அவரை தேடணும். அவர் சொல்ல பொருத்தனை பண்ணி ஒரு 6 மாதம் விடாமல் நான் என்ன செய்வேன்? வருவேன். இன்னைக்கு புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஆமென். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 6 மாதம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் கண்டிப்பாக என்னங்க செய்வேன்? இந்த சர்ச்சுக்கு வந்துடுவேன். ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆமென். ஒரு நேர்த்திக்கடன் 6 மாதம் நான் வருவேன், தொடர்ந்து வருவேன் அப்படின்னு ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி நீங்கள் வாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தர் அற்புதம் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வித்தியாசம் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறேன், விட்டு விட்டு வர்றது, வராமல் இருக்கிறது, இப்படியெல்லாம் இருந்தாலும் மற்ற வராத நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கும் சொல்லுங்கள், ஆண்டுக்கு ஒரு பொருத்தனையாக பண்ணி, ஆண்டவரே உண்மை தேட வேண்டிய விதத்தில் தேடுவோம். ஆமென். உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, உரிய மகிமை உமக்கு கொடுப்போம், சிறந்ததை உமக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். அதுபோல் இங்கே பாஸ்டர் சொல்கிற வார்த்தைகள், மற்றவங்களுக்கு போதிக்கிற வார்த்தைகளை நல்லா கவனிங்க. சத்தியத்துக்கு செவி கொடுங்க. அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணும். அதான் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வந்து ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற இந்த வார்த்தையில் நல்லா கவனிங்க. அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். நான் சொல்கிறேன், சாத்தியமில்லாதவைகள் சாத்தியமாகும், நடக்காதவைகள் நடக்கும். முடியவே முடியாதுன்னு சொன்னதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் முடியும். ராமன் சொல்லுங்களேன், எழுந்து நில்லுங்களேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தைகளின்படி என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நடக்காதவைகளை நடத்தி காண்பிக்கிறவர் நீர். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காரியங்களை நடத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாத சூழ்நிலைகள், நடக்கவே நடக்காத காரியங்கள் அதெல்லாம் நடக்கும். உங்களுடைய சமூகத்தில் நடக்காதது ஒன்றும் இல்லை. யோபுங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். சொன்னான், எனக்கு குறித்ததை அவர் எப்படியும் நிறைவேற்றுவார். எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறத, எனக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறத அவர் எப்படி நிறைவேற்றுவார். தேவரீ சகலமும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது தடைபடாது. இந்த வார்த்தையை சொல்லுங்க, வாயை திறந்து. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைக்கிறது தடைபடாது. நீ சகலமும் செய்ய வல்லவர். உம்மாலே ஆகாத காரியம் ஒன்று இல்லை, உம்மாலே முடியாத காரியம் என்று ஒன்று இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நீர் வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்ட சூழ்நிலை நீர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபகட துரபரபரப. ஆண்டவரே, இந்த நேரத்தில், இந்த இடத்துல வந்திருக்கிற ஜனங்கள் மேல் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. ரூபாகா ஷிகமர துரபலபரபா. ஆமென். கட்டுகள் அவிழுவதாக. எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழட்டும். எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழட்டும். வியாதியின் கட்டுகள், ஆமென். பலவீன கட்டுகள், ஆமென். சமாதான குறைவு, ஆமென். சோதரம், குடும்ப பிரச்சனைகள், கடன் கட்டுகள், எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுபட்டு போகட்டும். எல்லா பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. ஆமென். ரீபாகா ஷக்கபரபா, ரீபானா துரபாகா ஷக்கரபலபரபா. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆமென். அற்புதம் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ரீபாகா ஷக்கரபலபா. ஆமென். இன்றைக்கு இந்த இடத்துல இவர்கள் வந்திருக்கிறது யதார்த்தமாய் அல்ல. இங்க இருக்கிறவர்கள் யாரானாலும் தேவனுடைய முன்குறித்தலின்படி, தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி, ஆமென், உம்முடைய முன்குறித்தலின்படி இங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவன் நீர் அவர்களை தாயின் கற்பத்திலே முன்குறித்தபடியா
இவர்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிற இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக ரீகமாரா ஷிகபர பலபர பாபா பாபா. ஹalleluya. நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. செய்வதை தடுப்பவர் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. சொல்லு, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. நீ சொன்னதை யாராலும் மாற்ற முடியாதப்பா. என் வாழ்க்கையில் நீங்க சொன்னது நடக்கும். ஆமென். இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமா இரட்டிப்பான நன்மையை தருவி. எங்களுக்காக இந்த உலகத்தில் அவதரித்த இயேசுவே, எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். உடைய வல்லமை எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. வார்த்தையானவரே, சொல்லுங்க, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே. Praise the Lord. Glory to God, glory to God, glory to God, glory to Father. எல்லாம் கையை உயர்த்தி அவருடைய வார்த்தையினாலே நாம் பிழைக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல இறங்கி வந்தார். நமக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மைகளை அவர் தருவார். இன்றைக்கே தருவார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன். உம்முடைய சமூகத்தில் திரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. இவரை அன்றி, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு வழி நமக்கு இல்லை. அவர்தான் நமக்கு மோட்ச பாக்கியத்தை கொடுக்கிறவரு. அவர்தான் சுகத்தை தர்றவரு. அவர்தான் சமாதானத்தை தர்றவரு. அவர்தான் நமக்கு அற்புதத்தை செய்கிறவரு. இரட்டிப்பான நன்மையை தருகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிறேன். என் இருதயத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. என் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மைகள் வாழ்க்கையில வரட்டும். சொல்லுங்க. இரட்டிப்பான நன்மைகள் வாழ்க்கையில வரட்டும். என் வியாதி சுகமாகட்டும். என் பலவீனங்கள் மாறட்டும். என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். என் கட்டுகள் உடையட்டும்.
நடக்கட்டும். ஆண்டவரே ஒரு அற்புதம் எனக்கு நடக்கட்டும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இமாதா தலரகா பலா தலரபா. அந்த இருதயத்தை மட்டும் இயேசுவுக்கு கொடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஏசப்பா, எதுக்கோ கொடுத்தேன், இன்னைக்கு இயேசுவாக்கி உமக்கு எங்க இருதயத்தை கொடுக்கிற ஆண்டவரே, என் உள்ளத்துல வாழுங்க, என் குற்றங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாங்க, என் குற்றத்தை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க, எனக்கு ஒரு புது வாழ்க்கை தாங்க ஆண்டவரே, புது வாழ்க்கை தாங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. கர்த்தரிடத்துல திரும்புவோம், கர்த்தரிடத்துல திரும்புவோம். ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை தேவன் தருவார், இரட்டிப்பான தேவன் நன்மைகளை தருவார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் தொடர்ந்து 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 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லா கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம், எல்லாம் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. பெரிய காரியங்கள் செய்ய போறீங்க, பெரிய காரியங்கள் செய்ய போறீங்க, பெரிய காரியங்கள் செய்ய போறீங்க. ஹalleluya, ஹalleluya. கைகளை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு குல தெய்வம், நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், எனக்கு அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்துங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை நடத்துங்க ஆண்டவரே, எல்லாம் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்ன உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் நிச்சயம் அந்த அர்ப்பணித்தவர்களுக்கு நன்மையை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினபடியே இரட்டிப்பான நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். தூரமான இடங்களில் இருந்தும் சமீபமான இடங்களில் இருந்தும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உண்மையே நம்பி இருக்கிறோம் சொல்லி நாங்கள் பாட்டு பாடினோம். எங்க இருதயத்தெல்லாம் பக்கமா திருப்பினோம். உங்களுடைய பிள்ளைகள் திருப்பினார்கள். நீ வாக்கு பண்ணினீர். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அவமானங்களிலும் வேதனைகளிலும் துன்பங்களிலும் கஷ்டத்திலும் வாழ்கிறவர்களே, அரணுக்கு திரும்புங்க, என்று திரும்புங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்னீங்க அப்பா. அந்த நாங்க திரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த இரட்டிப்பான சந்தோஷம், இரட்டிப்பான சமாதானம், இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் மேல வரட்டும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் மேல வரட்டும். பிள்ளைகள் மேல எல்லாம் வரட்டும். அப்படி குடும்பங்கள் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. எல்லாம் அழைக்கிற ஆவிகளை, குடும்பத்திலே சாபத்தின் ஆவிகள், பில்லிசூனிய ஆவிகள், பிசாசின் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். எந்த விதத்திலும் அவர்களை சத்துருவை நீங்கள் தொடக்கூடாது என்று கட்டளை கொடுக்கிறோம். அவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முத்திரை செய்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு, கிருபை, ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. நாளை தினத்தில் அவர்கள் உற்சாகமாய் கூடி வந்து ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு கிருபை தாங்க. பயணத்துல கர்த்தருடைய கரம் கொடுப்பதாக எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து பயன்படுத்தின பாஸ்டர் காலேப் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவரை இன்னும் ஆயிரங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவீராக. அவருடைய குடும்பங்களுக்காக, சபைக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவரை உங்களுடைய குடும்பத்தின் சபையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா துதி சோர்வுக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் மாநிலரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.